ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன் டாக்கில் பார்க்க போகிற படம் மாரீசன். வடிவேலு, ஃபகத் ஃபாசில் இவங்க காம்போவில் வர ரெண்டாவது படம் இது. ஆல்ரெடி படம் எல்லாருக்குமே தெரியும், மாமன்னன். அது ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் படத்தில் ஃபகத் ஃபாசில் ஒரு திருடனாக காட்டுறாங்க. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டே கைவசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வடிவேலு அங்கே சங்கிலியால் கட்டி போட்ட ஒரு ஆளாக இருக்கார். அங்கே அவர் அவருக்கு அல்சைமர் இருக்கு, அதனால தான் பையன் கட்டி போட்டிருக்கான் அந்த மாதிரி சொல்றாரு ஃபகத் ஃபாசில்கிட்ட. ஆமா, நீங்க யாரு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னை கூட்டு போ, உனக்கு 25,000 பணம் தரேன்னு சொல்றாரு. அதே மாதிரி 25,000 தராரு. அதை வாங்கின ஃபகத் ஃபாசில் இன்னும் நிறைய அவர்கிட்ட காசு இருக்கும், அதையும் சேர்த்து வாங்குவோம் அப்படின்ற இதில் அல்சைமராக யூஸ் பண்ணிக்குவோம் அவருக்கு எதிராக அந்த ஒரு நோக்கத்தோட ஃபகத் ஃபாசில் வடிவேலை தொடர்ந்து அவர் கூட பேசிட்டு அவர் கூட பயணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு. திருவண்ணாமலைக்கு வடிவேல் போகணுன்ற மாதிரி இருக்கும். திருவண்ணாமலைக்கு நானே ட்ராப் பண்ணிடுறேன்ற மாதிரி வடிவேலை கன்வின்ஸ் பண்ணி அவர் அல்சைமர் கொஞ்சம் யூஸ் பண்ணி அவர் கூட பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கடைசியில் வடிவேல்கிட்ட 25 லட்சம் அவர் அக்கௌண்ட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வடிவேலுக்கு எந்த மாதிரி அல்சைமர், எந்த மாதிரி ஒரு மறதி நோய்னா, ஏடிஎம் பின்னையே மறக்கிற அளவுக்கு ஒரு மறதி நோய் இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ண வடிவேலுக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உருவாகுது. அதனால ஃபகத் ஃபாசில் ஒரு சீனில் அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போவார். என்னதான் திட்டனா இருந்தால் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க அம்மாட்ட இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வச்சுருப்பார் வடிவேலை. இந்த மாதிரியே படம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியே போய் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் முடியுது. படத்தை வேறு எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு கோணத்தில் படத்தை திருப்பி கொண்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் வரும், இந்த மாதிரிலாம் ஒரு எடுப்பாங்க செகண்ட் ஹாஃபில் அப்படின்றத நினச்சி கூட பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி முற்றிலும் மாறுபட்டது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் சம்மந்தமே இல்லாத ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருமே, வடிவேலும் சரி ஃபகத் ஃபாசிலும் சரி, அவங்களோட மெயின் கோல்ஸ், அவங்களோட பயணத்தில் அவங்கவுங்க எதை நோக்கி போகிறாங்களோ அதை நோக்கி வேகமாக நகர ஆரம்பித்தாங்க. இடையில ஃபகத் ஃபாசிலோட ஃப்ரெண்டு கூட ஒரு மீட்டிங் கிடைக்கும் வடிவேலுக்கு. ஃபகத் ஃபாசில், வடிவேலு, அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க 3 பேரும் ஒரே இடத்துல ஒரு நாள் தங்குற மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு, அது என்ன அப்படின்றது தான் மீதி கதை. இதில் இன்பிட்வீனில் வடிவேலோட ஃப்ளாஷ்பேக் அந்த சீன்ஸும் வந்திருக்கும். அதெல்லாம் தெரியும் வடிவேல் யார், என்ன பண்ணிகிட்ருக்காரு, எதுக்கு இந்த மாதிரி ஆச்சு, என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க வடிவேல் கேரக்டரை. கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன ஆகுது, அதான் படத்தோட மீதி கதை. ஸ்டார்டிங்கில் நான் படத்துக்கு போகும்போது இது என்ன மாதிரி படம்னு பார்க்காம தான் போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே தான் தெரிஞ்சு இது ஒரு காமெடி க்ரைம் த்ரில்லர் மூவி அப்படின்ட்டு. நல்ல ஒரு சமூக கருத்து சொல்லி இந்த படத்தை முடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படம். படத்தில் குறைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு லென்த்தான ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்துச்சு. படத்தோட முக்கிய கதையே செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டோரியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி படம் இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் படமாக தான் இருக்குது. அதில் ஒரு எந்த சந்தேகமும் இல்லை. அங்கங்கே நல்லா சிச்சுவேஷன் ஜோக்ஸ் நல்லா செட் ஆகிருக்கு. வடிவேல் இருந்தாலே அதெல்லாம் யோசிக்க தேவையில்ல, கண்டிப்பாக காமெடி இருக்கும். அது போக ஃபகத் ஃபாசில், வடிவேலு 2 பேருமே அவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை 4 out of 5 கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.